புதுச்சேரியில் விஷவாயு தாக்கி 3 பெண்கள் உயிரிழந்த சம்பவத்திற்கு இழப்பீடு வழங்க எதிர்க்கட்சித் தலைவர் சிவா வலியுறுத்தியுள்ளார். புதுச்சேரி ரெட்டியார்பாளையம் புதுநகர் பகுதியில் பாதாள சாக்கடையிலிருந்து விஷவாயு அப்பகுதியில் இருந்த வீடுகளில் உள்ள கழிவறை வாயிலாக வெளியேறிய நிலையில் கழிவறைகளை பயன்படுத்திய 5 பேர் விஷவாயு தாக்கப்பட்டு புதுச்சேரி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். அதில் 15 வயது சிறுமி செல்வராணி, 75 வயது மூதாட்டி செந்தாமரையின் மகள் காமாட்சி ஆக 3 பேர் உயிரிழந்துள்ள நிலையில் ராஜேஷ் கண்ணன் மற்றும் பாக்யலட்சுமி ஆகிய இருவர் அரசு மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இதனிடையே விஷவாயு வெளியேறிய புதுநகர் பகுதியில் வசிக்கும் பொதுமக்களை ஒலிபெருக்கி வாயிலாக அறிவுறுத்தும் அப்பகுதியிலிருந்து வெளியேற்றப்பட்டனர். தொடர்ந்து உழவர்கரை நகராட்சி அதிகாரிகள் முன்னிலையில் ஊழியர்கள் பாதாள சாக்கடை அடைப்புகளை சரி செய்யும் பணியில் ஈடுபட்டுள்ளனர். இதுகுறித்து தகவல் அறிந்த சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் சிவா, மக்களவை உறுப்பினர் வைத்திலிங்கம் உள்ளிட்டோர் சம்பவ இடத்திற்கு நேரில் சென்று பார்வையிட்டு பாதிக்கப்பட்ட மக்களிடம் நடந்த சம்பவம் குறித்து கேட்டறிந்தனர். பின்னர் செய்தியாளர்கள் மத்தியில் பேசிய எதிர்க்கட்சித் தலைவர் சிவா, கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையத்தில் போதிய பராமரிப்பு இல்லை. புதுநகர் பகுதியில் புதிதாக அமைக்கப்பட்ட பாதாள சாக்கடை அமைக்கும் திட்டத்தில் நச்சு கழிவு வாயு வெளியேறியதற்கு தனியாக பைப்லைன் அமைக்கப்படுவதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். அப்படி அமைக்கப்பட்ட பைப்லைன்கள் பல இடங்களில் கசிவு ஏற்படுவதாக மக்கள் புகார் தெரிவிப்பதாகவும், அதனை அதிகாரிகள் குழு தொடர்ந்து கண்காணித்திருக்க வேண்டும் என்றும், தவறிவிட்டதன் விளைவு இன்று 3 விலை மதிக்க முடியாத உயிர்களை நாம் இழந்துள்ளதையும் அவர் சுட்டிக்காட்டினார். புதுச்சேரி முழுவதும் பாதாள சாக்கடை திட்டம் தோல்வி அடைந்துள்ளது. ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தில் முதலில் பாதாள சாக்கடை திட்டத்தை மேம்படுத்தப் போவதாக அரசு சார்பில் தெரிவிக்கப்பட்டிருந்தது. இருப்பினும் 50 ஆண்டுகள் கடந்த நிலையிலும் நகரத்தின் பல்வேறு பகுதிகளில் பாதாள சாக்கடையில் அடைப்பு ஏற்பட்டு பல்வேறு பாதிப்புகளை ஏற்படுத்தி வருகிறது என்றும் தெரிவித்தார். எனவே அரசு இதனை முக்கிய பிரச்சனையாக கருதி தற்பொழுது பாதிக்கப்பட்ட பகுதிகளில் பொது சுகாதாரத்தை பேணி காக்க வேண்டும் என்றும், அரசு துறையை முடுக்கிவிட வேண்டும் என்றும், கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையத்தில் முறையாக பம்பிங் செய்ய வேண்டும் என்றும், இறந்தவர்களின் குடும்பத்திற்கு அரசு ஆறுதல் மட்டும் தெரிவிக்காமல் அவர்களின் குடும்பத்திற்கு இழப்பீடு வழங்க வேண்டும் என்றும் இந்த ஆய்வின் போது திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் செந்தில்குமார் மற்றும் சம்பத் உள்ளிட்டோரும் வேண்டுகோள் விடுத்தனர்.